Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு கருவறை அருகே அனுமதி மறுக்கப்பட்டதாக புரளி வெளியான நிலையில் இதுகுறித்து அறநிலையத்துறை இணை ஆணையர் விளக்க கடிதம் எழுதியுள்ளார். மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் நாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. இதில் இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்த திவ்ய பிரபந்தம் பாசுரம் இசைக்கப்பட்டது. இதில் கலந்து கொள்வதற்காக இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றார். அப்போது அவர் ஆண்டாள் கோவிலுக்கு தரிசனம் செய்ய சென்றபோது அவருக்கு கருவறை அருகே அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல் பரவியது. இந்நிலையில் அத்தகைய சம்பவம் எதுவும் நடக்கவில்லை எனவும் கோவில் மரபுப்படியே இளையராஜா அங்கு செல்லவில்லை என்றும் இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மதுரை அறநிலையத்துறை இணை ஆணையர் செல்லதுரை விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனம் செய்வதற்காக டிசம்பர் 15ஆம் தேதி வந்தார். இந்த கோவிலில் ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வார் மூலவர் கருவறையிலும், கருவறையை அடுத்த அர்த்த மண்டபத்தில் ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வார் ஆகியோரது உற்சவம் எழுந்தருளியுள்ளனர். கோவிலின் மரபுப்படியும் பழக்க வழக்கப்படியும் அர்த்த மண்டபம் வரை கோவிலின் அர்ச்சகர், பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகளை தவிர இதர நபர்களை அனுமதிக்கும் வழக்கம் இல்லை என்று கோவிலின் செயல் அலுவலர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 15ஆம் தேதி இசையமைப்பாளர் இளையராஜா ராமானுஜர் ஜீயர் சுவாமிகளுடன் கோவிலுக்கு வந்தார். ஜீயருடன் இளையராஜாவும் இணைந்து அர்த்த மண்டபம் வாசல் படியேற முயன்றார். அப்போது உடனிருந்த சக ஜீயர் சுவாமிகள் மற்றும் கோவில் மணியம் அர்த்த மண்டபம் வாசல் முன்பு இருந்து சுவாமி தரிசனம் செய்யலாம் என இளையராஜாவிடம் கூறினார். அதற்கு இளையராஜா ஒப்புக்கொண்டு அர்த்த மண்டபம் வாசல் முன்பு இருந்து சுவாமி தரிசனம் செய்தார் என்று அறநிலையத்துறை இணை ஆணையர் கடிதத்தில் விளக்கியுள்ளார்.